ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் ஒன் மோர் ஒர்த்தான எபிசோட், நம்மளுடைய வீக்கா எபிசோட் ப்ளஸ் ஒரு கிளெவரான மாஸ்டர் பிளான் ஃப்ரம் பசுபதி சைடில் இருந்து. ஸோ நமக்கு இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன டவுட்ஸ், இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பிடிஎஸ் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் தெளிவும் தீர்வும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு பசுபதி மூலமா. அண்ட் இன்னொரு சைடு நம்ம விஜயன் காவேரியோடைய அந்த இன்னொரு அந்த லவ்வபுளான மூமெண்ட்ஸ், நம்ம வந்து லைஃப் லாங் வீக்கா அப்படின்னாலே அதை செரிஷ் பண்ற சில மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த எபிசோட்ஸ்லாம் அவ்வளோ ஒருத்தான எபிசோட்ஸாக இருக்க போகுது. பிகாஸ் இன்னைக்கு அந்த சுழியம் பற்றி நம்ம காவேரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, தீபாவளினா கண்டிப்பாக இருக்கணும். ஏஸ் அதெல்லாம் அந்த சைடில் இருக்குன்னா எனக்குமே தெரியும். அப்புறம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அவர் தூக்கிட்டு போனது, என் கூடவே இருங்க விஜய் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியாக அந்த கொஞ்சம் மூமெண்ட்ஸ், லவ் ரொமான்ஸ், அதையும் தாண்டி இன்னைக்கு ரொம்ப எமோஷனலாக கொண்டு வந்திருந்தாங்க. பிகாஸ் அந்த லாஸ்ட் அந்த ஃபியூ மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணிலாவை பற்றின ஒரு கான்வர்சேஷன், அதாவது வெண்ணிலாவை மையப்படுத்தி எவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல, என் கூட வந்துடுறேன் காவேரி அப்படின்னு கேட்கும்போது, வந்தால் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் காவேரி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், இவ்வளோ ப்ராப்ளமோட நம்ம குழந்தையும் அவங்க இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட கேள்வி, விஜய் எமோஷனல் மூமெண்ட், அப்புறம் விஜய் வந்து காவேரியை ஊட்டி விட்டு சமாதானப்படுத்துறது, லைஃப் லாங், அதாவது எப்படி சொல்கிறது, நான் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் விஜய், எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி காவேரி ஆறுதலாக விஜய்க்கு கொடுத்த அந்த வார்த்தைகள், அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு இது போதுங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் ஒரு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். செம்மையான எபிசோட். அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு அழகான எமோஷன்ஸை இன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் நாளைக்கும் இது கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே ஹாப்பினஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு சைட் பசுபதி, ராகினி அண்ட் அஜய் வெண்ணிலா மாமா போனதுக்கு அப்புறம் இன்னொரு பிளான் பண்றாங்க. அதாவது அப்பா வர சொன்னாங்க இல்லையா, சித்தப்பா வர சொல்றாங்க. அவங்க வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு பழிய போட சொல்றாங்க. பட் இது வந்து சும்மா பழி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு மட்டும் தெரியணும், பட் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி சொல்லி மட்டும்தான் விஜயை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் வெண்ணிலாக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொரு சைடு காவேரிக்கும் விஜய்க்கும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகாமல் எப்படி வந்து நம்ம இந்த பிளான் பண்ண முடியும்னு அஜய் கேட்கறதுக்கு ஜஸ்ட் சாரதாமா தான் அவங்க டூலாக எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த சுயமரியாதை, எப்படி மற்றவங்க ஊருக்காக தான் அவங்க வாழ்கிற மாதிரி தான் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் லைட்டாக ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும், எங்களுக்கு அவங்களே வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க, இதில் நமக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டே அவங்களை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும். இப்போ ஒன் செகண்ட் அதே தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு அஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அஜய்க்கு வந்து கோவம் வந்துருச்சு, நம்மளுடைய டார்கெட் காவேரி தானே, பட் ஏன் எங்கள் அண்ணன் விஜய் வந்து நம்ம தப்பாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறாரு. இப்போ தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, இவங்க விஜய்க்கு போடுற வலையில இவங்களே தான் சிக்க போறாங்க அப்படின்றது தான் என்னுடைய தாட். பிகாஸ் அங்க ஏதோ பெருசா சம்பவம் நடக்குது விஜய் மூலமா, அதாவது சித்தப்பா சொல்றது போய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியும், ஈவன் வெண்ணிலாக்கும் தெரியும். ஸோ அதனாலதான் அந்த சட்டையை பிடிச்சி இருக்கிற சீன் வருது போல. அதுக்கப்புறம் என்ன சொல்லி ப்ரூவ் பண்ண போறாரு, போலீஸ் எப்படி அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் நாளைக்கு இன்னொரு ப்ரோமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. பட் அது வரைக்கும் வீக்கா மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.